best of this event. I invite Kumari Sadia to deliver the welcome address. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. All praise due to Allah, the most gracious and the most merciful, whose blessing has enabled This gathering here today to provide us with an overview of the intellectual and spiritual growth our students have achieved in these dunya classes. It is my privilege to introduce Mr. Sheikh Anwaruddin to the stage. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியின் சமாதானம் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் இந்த அப்துல் கலாம் பள்ளியில் கடந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த தீனியார் கோர்ப்பின் முதலாவது ஆண்டு விழாவில் நாம் வந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். கல்வி என்பது ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான ஒன்று. அதனாலதான் இந்த உலகத்தில் தோன்றிய எல்லா அறிஞர் பெருமக்களும், ஜாதி மதங்களை கடந்த எல்லா அறிஞர் பெருமக்களும் மனித சமூகத்திற்கு சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? படியுங்கள், படியுங்கள், படியுங்கள் என்பதுதான். அவர்களுக்கு அல்லாஹ் சொன்ன முதல் வார்த்தை என்ன? முகமதே நபியே, நீங்கள் படியுங்கள். இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய கல்வி மாதிரி கட்டமைப்பு மாதிரி வேற எங்க இருக்கு? பரமக்குடியில வேற எங்கேயாவது இருக்கா? இல்ல சிபிஎஸ்இ சிலபஸ்ல இங்க நம்ம கட்டணும்னா பரமக்குடியில எங்க தகுதியான ஸ்கூல் இருக்கு? நம்ம பிள்ளைங்க மார்க் அடிப்படையில வளரணும், தன்னுடைய வாழ்வியலை அமைச்சுக்கணும் அப்படின்னா அதற்கு வழிகாட்டக்கூடிய பள்ளி எங்க இருக்கு? அப்துல் கலாம் பள்ளியோட தவிர வேற எந்த ஸ்கூல் இருக்கு? அடுத்ததாக வேலப்பள்ளி இமாம் அவர்களுக்கு சார் வழங்கப்படுகிறது. வழங்கப்படுகிறது. Alif, Ba, Ta, Sa, Jim, Ha, Kha, Dal. Quran is a guidance of mankind. To understand its essence, let's listen to the recitation of Surah Rahmatullahi wa barakatuh. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. சூரா ஃபாத்திஹா ஆகும். இதற்கு உம்முல் குர்ஆன் அல்லது தாய் சூரா என்ற மற்றொரு பெயரும் உண்டு. ஒவ்வொரு நாளும் பர்ல தொழுகையில் 17 முறை இதனை ஓதுகிறோம். Allahu Akbar, Allahu Akbar. So invite them. Our student Nafil and Fira from grade 5 will now present the names of God. First I call upon Hafsa and Fayona from grade 4 to tell the dua before sleeping and waking up. When we eat, while traveling and living out of the home. சாப்பிட்ட பிறகு ஓதுங்க அல்ஹம்துலில்லாஹ். நபியை ஓதுங்க அல்லாஹ் பாரிக்கனா சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக அஸ்முக தஆலா ஜத்துக லா. For men of understanding, let us listen to the inspiring historical story of Prophet Musa alayhi salam by Ishaq from grade. அவர்கள் கை தடியை கடலில் அடிக்கின்றார்கள். கடல் 13 பாதைகளாக பிரிகின்றது. அந்த 13 பாதைகளிலும் மூசா நபி மற்றும் Listen to the recitation of Surah
hear those verses without reflecting on the countless. முதலில் இறைவன் களிமண்ணால் படைத்த நபியார்? முதலில் இறைவன் களிமண்ணால் படைத்த நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆனில் கூறப்பட்ட நபிமார்களின் பெயர்கள் எத்தனை? குர்ஆனில் கூறப்பட்ட நபிமார்களின் பெயர் 25. ஒரு முஸ்லிம் சென்றால் சலாம் கூற வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதற்கு பதில் சலாம் என்ன? அதற்கு பதில் சலாம் வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Great to see so much enthusiasm for learning. Welcome to everyone who participated. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Waalaikum assalam warahmatullahi wabarakatuh. ஹதீஜா யார் என்ன கூப்பிடுறது? அஸ்ஸலாமு அலைக்கும் ஹதீஜா, நான் தான் ராஹினா வந்திருக்கேன். வலைக்கும் அஸ்ஸலாம் ராஹினா, உள்ள வா. இன்னைக்கு எங்க வீட்ல பிரியாணி பண்ணாங்க ஹதீஜா, அதனால உனக்கும் சேர்த்து எடுத்துட்டு வந்தேன். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் ராஹினா, என்ன முக்கா பிரியாணிலாம் கொண்டு வந்திருக்க? நமது வீட்டுல அதிகமாக உணவு செய்தால் அதில் ஒரு பங்கை எடுத்து பக்கத்து வீட்டுக்கு கொடுக்கணும் என்று இஸ்லாம் கூறுகிறது ஹதீஜா. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாதியா என்ன பண்ண போற? அங்கே ஒரு பொருள் எடுக்க போறேன். தொழுகையில நடுவுல போக கூடாது சாதியா, ஏதாவது தடுப்பு வச்சிருக்கோம். என்னடா ரேகான், அம்மாவை சீ இல்லைன்னு சொல்ற? அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல சொல்லியிருக்கான், எந்த பெற்றோர்களையும் சீ என்று கூறக்கூடாது. மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்குன்னு. உனக்கு சொர்க்கம் வேணுமா இல்ல நரகம் வேணுமாடா? அல்லாஹ் பாதுகாப்பா எனக்கு சொர்க்கம் தான் வேணும். அப்பனா போய் உங்க அம்மாட்ட மன்னிப்பு கேட்கிறான், மன்னிச்சிருக்கான். சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஒரு பேசப்பட குந்தையாவது தர்மம் செய்து உங்களை நீங்கள் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார்கள். அப்படியா? இன்ஷா அல்லாஹ். இதுக்கப்புறம் நானும் எந்த நிலையில இருந்தாலும் நானும் அப்படியே செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ஜிந்தே. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் நேற்று பள்ளிக்கு வரல. எனக்கு எம்ஜிஆர் சொல்லில அவன் பார்க்க போயிருந்தேன், அதனால பள்ளிக்கு வரல. சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல, நானும் என் தம்பியும் வந்திருப்பேன். ஏன்னா முகமது நபி சொல்லியிருக்காங்க, யார் ஒரு நோயாளியாவது பார்க்க போனாமல் இருக்காங்க 70,000 மலக்குமார்ல துவா செய்வாங்களாம். சொல்லியிருந்தா நானும் என் தம்பியும் வந்திருப்போம்ல. சரி, நம்ம போய் எம்ஜிஆர் சொல்லி போய் பார்த்துட்டு வருவோம். What is your name? My name is Irfana. இதை அரபி மொழியில் எப்படி சொல்வது என்று உனக்கு தெரியுமா? ஓ தெரியுமே. மா இஸ்முகி, உன்னுடைய பெயர் என்ன? இஸ்மி இர்ஃபானா, என்னுடைய பெயர் இர்ஃபானா. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅ்புது மா தஅ்புதூன் வலா அன்தும். ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل. To present the numbers from 1 to 10 in Arabic. Now listen, recitation of Surah Yasin, chapter 36 by Amitabh. أعوذ بالله من الشيطان அதாவது இந்த குடும்பம் எப்படி இங்கே வந்துட்டு ஒன்றா இருக்கோ, இன்ஷால்லா மறுமையில் சொர்க்கத்தில் எல்லாருக்கும் ஒன்றா சேரணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. அது வாய்ப்பு கொடுத்தது நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கும். நம் பள்ளியினுடைய முதலாம் ஆண்டு ஈரையாக்கு ஆண்டுகளுக்கு வருகின்றிருக்கும் கோவையிலிருந்து வந்திருக்கும் அண்ணன் ஜெயலலிதா அவர்களுக்கும் என்னுடைய அன்பு மாப்பிள்ளை திமுக தலைவர் ஷேக் அப்துல்லா அவர்களுக்கும் பள்ளியினுடைய
மேலப்பள்ளியுடைய இமாம் இஸ்காப் அவர்களுக்கும், மாவட்ட பொதுச் செயலாளர் அண்ணன் ஜெயலல் ஆலம் அவர்களுக்கும் உதவியுடைய சார்பில் இந்த பள்ளி ஆரம்பத்தினுடைய நோக்கம் நம்மளுடைய பிள்ளைகள் அனைவரும் முதல்ல ஒழுக்கத்தோடு இருக்கணும். நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கணும். நல்ல ஒழுக்கம் இருந்துச்சுன்னா படிப்பு காண வந்து. அப்ப நம்ம முதல்ல கொடுக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கல்வி இல்லை. கல்வியை கொடுத்துட்டு நம்ம ஒழுக்கத்தை கொடுக்கலன்னா பிள்ளை இப்ப அப்படி நடந்துட்டு இருக்கு. அப்ப கல்வியை கொடுத்து ஒழுக்கத்தை கொடுக்கலன்னா அது பயனற்ற கல்வியா போயிடும். அப்துல் கலாம் ஸ்கூல் நல்ல முறையில் போயிட்டு இருக்குது என்பது நம்ம கண்கூடாக பார்க்குறோம். அதே நேரத்தில் மாஷா அல்லாஹ் பல வளர்ச்சிகள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்துல் கலாம் கல்வி நிறுவனம், அவர் பெயரை போன்று கல்வி நிறுவனம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படி கல்வியில் உயர்ந்த தரமான சிபிஎஸ்இ கல்வித்தரம் உயர்ந்துள்ளதோ அதுபோல மார்க்கமும் தூய வடிவில் இங்கு சொல்லித்தரப்படுகிறது. அனைத்து மக்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இப்படி ஒரு சிறந்த ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஐயா சார் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் நிறைய நல்ல விஷயங்களை எட்டி வைக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேரணும் அப்படின்னு அதை நம்ம பயன்படுத்திக்கணும். பெற்றோராகவே நம்ம கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். சார் சொன்னாங்க அவங்களோட எண்ணங்கள் எல்லாமே நல்லா இருக்கு, மாணவர்கள் நல்லா வரணும்னு நினைக்கிறாங்க, நிறைய நல்ல விஷயங்களை கொண்டுட்டு வரணும் முயற்சி செய்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி நடக்குமா, எல்லா ஸ்கூல்லையும் இந்த மாதிரி நடக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில ஸ்கூலில் மட்டும்தான் இது நடக்குது. என்னோட நல்லபடியாக இந்த சீனியர் வகுப்பு நடத்துகிறாங்க. சவுதியில் இருந்திருக்கேன், அங்கேயும் இந்த மாதிரி தான் மார்க்க கல்வி காட்டி சிறப்பாக செய்வா சவுதிக்கு இருக்கு. எனக்கு இங்கே ஸ்டார்ட் பண்ண வரைக்கும் இந்த மாதிரி நடந்துக்கு மாதிரி தெரியலை. நம்ம ஸ்கூல் சைட்லேருந்து எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. எஜுகேஷன்லேருந்து அஸ் வெல் அஸ் அரபிக் ஈஸியாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. ப்ளஸ் பேரண்ட்ஸ் சைட்லேருந்து எஃபெக்ட் எனக்கும் நான் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ என்னோட ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா பேரண்ட்ஸும் ஈக்குவலாக எனக்கு எஃபெக்ட் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பசங்க நம்ம இன்னும் டெவலப் பண்ணலாம், அவங்க ஸ்கில்ஸை இன்ஷால்லா இம்ப்ரூவ் பண்ணலாம். இன்ஷால்லா எல்லாருக்கும் செய்ய அஸ்ஸலாமு அலைக்கும். Relatives, where in the case so-called Abdul Kalam School is teaching in this way. They are giving more devotional thoughts, to be conducted successfully.